இது சோழவந்தான் கிராமத்தில் இருக்கும் ஒரு பெரிய வீடு. மாணிக்கம் ஐயாவின் குடும்பம் அங்கே மிகவும் கௌரவமானது. அந்த வருடம் கோடைக்காலம் வழக்கத்தை விட அதிகமாக சுட்டெரித்தது. மக்கள் வெயிலை தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மாணிக்கம் ஐயாவோ வெயிலை பார்த்து பயப்படவில்லை. தன் வீட்டு மின்சார பில்லை பார்த்துதான் அதிர்ந்து போயிட்டார். சுமதி, சுமதி, சீக்கிரம் இங்க வா. இந்த மாசம் பில்லு எவ்வளோ வந்திருக்கு தெரியுமா? 20,000 ரூபாய். நாம என்ன இங்க தொழிற்சாலையா நடத்துறோம்? என்னங்க, வெயில் அதிகமா இருக்குன்னு மருமக 2 பேரும் ரூம்ல ஏசி போட்டிருக்காங்க. அதுதான் இவ்வளோ வந்திருக்கும் போல. கிச்சன்ல மைக்ரோ ஓவன், ஹாலில் பெரிய டிவி, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் ஓட விடுறாங்க. வினோத், சந்தோஷ், உங்க மனைவிகளை இங்க கூட்டிட்டு வாங்க. அப்படி சொன்னோன்னே வினோத், சந்தோஷ் மற்றும் கவிதா, அனிதா அங்கு வருகிறார்கள். இன்னையில இருந்து இந்த வீட்டில் ஏசி கிடையாது. பகல் நேரத்தில் டிவி பார்க்க கூடாது. வாஷிங் மிஷின் பயன்படுத்தாம கையால் துணி துவைக்கணும். முக்கியமா கிச்சன்ல அந்த ஓவன் எல்லாம் ஓரமாக எடுத்து வைங்க. இல்லைன்னா பில்லு கட்ட என்னால் முடியாது. அவ்வளவுதான் என் முடிவு. மாணிக்கம் ஐயாவின் உத்தரவால் வீடு ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது. கவிதாவும் அனிதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஏசி இல்லாமல் கோடை வெயிலை தாங்குவது எப்படி என்று அவர்கள் யோசித்தார்கள். மதியம் கிச்சனில் சுமதியும் மருமகள்களும் வியர்க்க விறுவிறுக்க வேலை செய்தார்கள். பார்த்தீங்களா மருமகளே, உங்க மாமனார் ஒரு முறை சொல்லிட்டா மாத்த மாட்டார். இந்த வெயிலை எப்படிதான் சமாளிக்க போறோமோ தெரியல. கவலைப்படாதீங்க அத்தை, மாமா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. 20,000 ரூபாய்ங்கிறது ரொம்ப அதிகம். ஆனா கரண்ட் இல்லாமலேயே வீட்டை எப்படி குளிர்ச்சியா வச்சிருக்கிறோம்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஆமா அத்தை, நானும் யூடியூப்ல சில எக்கோ ஃப்ரெண்ட்லி முறைகளை பார்த்தேன். நம்ம மாமாவுக்கு தெரியாமலேயே வீட்டை சின்ன சின்ன மாத்தி காட்டலாம். மருமகள்கள் இருவரும் களத்தில் இறங்கினார்கள். கவிதா பழைய முறையில் வீட்டின் மொட்டை மாடியில் வெள்ளை சுண்ணாம்பு அடித்து அதன் மேல் ஈரமான சாக்கு பைகளை விரித்தாள். இது வீட்டின் உள்ளே வெப்பம் இறங்காமல் தடுத்தது. அனிதா ஜன்னல்களில் வெட்டிவேர் தட்டிகளை வாங்கி வந்து மாட்டினாள். மாலை மாணிக்கம் ஐயா ஆபீஸிலிருந்து களைப்பாக வீட்டுக்கு வந்தார். வாசலில் நுழையும் போதே அவருக்கு ஒரு குளிர்ந்த காற்று வீசியது. ஏசி ஓடுகிறதோ என்று சந்தேகப்பட்டு ஒவ்வொரு அறையாக போய் பார்த்தார். எங்கும் சுவிட்ச் போடப்படவில்லை. ஆனால் வீடு ஜிலுஜிலுவென்று இருந்தது. சுமதி, என்ன விசித்திரம் இது? கரண்ட் ஓடலாம், ஆனா வீடு எப்படி இவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு? இதை கேட்டு கவிதாவும் அனிதாவும் சிரித்து கொண்டே வந்தார்கள். மாமா, இது நாங்க செஞ்ச சின்ன ஏற்பாடு. மாடியில ரூஃப் கூலிங் பண்ணியிருக்கோம். ஜன்னல்ல வெட்டிவேர் தட்டி மாட்டி தண்ணீர் தெளிச்சிருக்கோம். இதுக்கு கரண்ட் தேவையில்லை. அது மட்டும் இல்லை மாமா, இன்னைக்கு நைட்டு சாப்பாட்டுக்கு நாம பழைய சாதமும் கம்பங்கூழும் தான் சாப்பிட போறோம். இது உடம்பை உள்ளிருந்தே குளிர்ச்சியாக்கும். அடேங்கப்பா, இவ்வளவு புத்திசாலித்தனமா நீங்க யோசிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. இந்த விஷயம் மெல்ல மெல்ல அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு பரவியது. எல்லோரும் மாணிக்கம் ஐயாவின் வீட்டுக்கு வந்து அவர்கள் எப்படி வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். கவிதா மற்றும் அனிதாவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவர்கள் ஏன் இதை ஒரு தொழிலாக மாற்றக்கூடாது? கவிதாவும் அனிதாவும் சேர்ந்து இயற்கை குளிர்ச்சி மையம் என்று ஒரு சிறிய ஸ்டார்ட் அப் தொடங்கினார்கள். குறைந்த விலையில் மக்களின் வீடுகளுக்கு சென்று மாடியில் சுண்ணாம்பு அடிப்பது, வெட்டிவேர் தட்டி அமைப்பது என வேலைகளை செய்தார்கள். அடுத்த ஒரு மாதத்திலேயே அவர்களுக்கு நல்ல லாபம் கிடைத்தது. மாதம் கரண்ட் பில் வெறும் 3,000 ரூபாய் தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, என் மருமகள்கள் அவங்க தொழிலில் 50,000 ரூபாய் லாபம் பார்த்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பார்த்தீங்களா, மருமகள்கள் நினைச்சா வீட்டையும் காப்பாற்ற முடியும், 4 காசும் சம்பாதிக்க முடியும்.
மாமா, இந்த லாபத்துல ஒரு பகுதியை வச்சு நம்ம ஊர்ல இருக்கிற ஏழை மக்களோட வீட்டு மாடியில இலவசமா இந்த கூலிங் முறையை செஞ்சு தரணும்னு இருக்கோம். அருமையான யோசனைமா. உங்க மனசு மாதிரியே உங்க புத்திசாலித்தனமும் பெருசுதான். ராமாபுரம் கிராமமே இந்த 2 புத்திசாலி மருமகள்களை பற்றி புகழ்ந்து பேசத் தொடங்கியது. கஷ்டம் வரும்போது பயப்படாமல் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு இந்த குடும்பமே சாட்சி. இதுதான் இன்றைய கதை. உறவுகளும் அறிவும் இணைந்தால் எந்த கோடையும் வசந்தமாகும்.